எங்களுடைய தமிழ்நாட்டு சிஎம் பாத்தீங்களா? நீ அதுக்கு வரைக்கும் தமிழ்நாடு சிஎம் பார்த்ததே இல்லையா? நம்ம எப்போ பார்த்துட்டோம். அவரு ஜம்முன் இருக்காரு அப்படின்றாங்க. நான் சொல்றேன் அவரு ஜம்முன் இல்லப்பா, உம்முனும் ஜம்முனும் இருக்காரு. சரி சிஎம் சார் முன்னும் கொம்முன்னு இருக்க சொல்லிட்டு எதுவும் அட்வான்ஸா எடுத்துக்காது. ஏன்னா நம்ம விஜயனா எப்போ என்ன வேலை செஞ்சிருவான் யாருக்கு தெரியாது. பைக் வீல் சுட்டுதடி, மைண்ட் வீல் நிக்கலடி, இன்ஸ்டாகிராம் ஸ்மைல் போட்டாலும் இன்சைட்டியே ஓடுதடி. புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதாம். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது சில வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் பேசுறாரு. அவர் சாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. கடந்த காலங்களில் தொடங்கப்பட்ட திட்டங்கள் நீங்க எதையும் தொடங்கலன்னு பொத்தாம் பொதுவா சொல்வதை விட்டுவிட்டு என்னென்ன கூடுதலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கவனத்திலே இந்த அரசு கொள்ள வேண்டும். நீங்களா எங்க வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு உங்களதான் சலதான வைக்கணும். அந்த ஆட்சியில் அறிவிப்புகள் மட்டும்தான் செஞ்சிருக்காங்க, எதையும் செயல்படுத்தவில்லை. 90,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதாக சொல்லியிருக்கிறார். அதில் 44,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதற்கான சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. அதில் அவங்க வாங்கின லட்சணம் அதான்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். 2 நாட்கள்ல வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். அதற்கப்புறம் அடுத்து மின்சாரத்துறை மானிய கோரிக்கை வரும்பொழுது தெளிவாக பேசிக் கொள்ளலாம். சாம்பார் ஆப் எனக்கு ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. இட்ஸ் a statement. அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புறான். எனக்கு ரொம்ப நாளா ஒருத்தனை கொடுக்க வேண்டியது இருக்கு, கொடுத்துறேன். யார சொல்றா? முதலமைச்சர் எதுவும் பேச மாட்டேங்கிறார். To remain silent in the face of evil is itself evil. எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியிலே கைய விடுவான், உன்னை சும்மாவா விடுவான்? It is not my moral, but it's okay. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நிறைய பேசினாங்க. அதுல ஒண்ணு மட்டும் நம்மள இன்டைரக்டா ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. நம்ம பரம்பரையில யாருக்கும் இந்த வாசனையே தெரியாத, இவனுக்கு மட்டும் எப்படி இந்த பழக்கம் வந்தது? I really appreciate your courage and manliness. Yeah. I think you're a superman. Yeah. I have never before met an efficient officer like you. நாம ஆட்சிக்கு வந்து சரியா 40 நாள் ஆகுது. அதுக்குள்ள என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறாங்க. ஒரு லிஸ்ட் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு படை, 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம், போதைப் பொருள் ஒழிப்புக்காக தனிப்படை, குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக 134.83 கோடி சிறப்பு தொகுப்பு திட்டம், வழிபாட்டு தலம், ஸ்கூல், பஸ் ஸ்டாண்டுன்னு அதுக்கு பக்கத்துல இருக்கிற 717 மதுபான கடைகள் மூடப்பட்டன. அங்க வேலையில் இருந்தவர்களுக்கு வேறு கடைகளில் வேலை. பண்ண வீடு 2 பேரு, மொத்த டாக்குமெண்ட்ஸும் அபே. கவனிக்கப்படாமல் விடப்பட்ட அம்மா உணவகங்கள் புதுப்பிக்கப்பட்டன. பராசக்தி ஹீரோடா. பத்திரப்பதிவு துறையில் பகல் கொள்ளைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டுள்ளது. பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. பல டிபார்ட்மெண்ட்லயும் மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒன்னா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம். உள்ள போய் என்ன பண்ண போறீங்க? அது தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம். கல்லோடுப்பீங்களா? புல் புடுங்குவீங்களா? இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலயே பாசடா கேன ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலயே சும்மா அதறதுல இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய்
தப்பு பண்ணிட்டீங்க சிவாஜி. உங்களை ஏதாவது பண்ணணும். இதுல நம்ம மேல அவதூறு வேற. ஏய், கொடுத்து வாங்குனது பத்தாதா? இன்னும் திருப்பி கொடுக்க போறியா நீ? இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய அவமானத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க. திருப்பி கொடுத்துடணும். நான் ரொம்ப சென்சிட்டிவ். என்னால் தாங்கிக்க முடியாது. கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன். அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதாம். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியலையே. மக்களுக்கு நல்லா புரியும். எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பைக் வீல் சுட்டுதடி, மைண்ட் வீல் நிக்கலடி, இன்ஸ்டாகிராம் ஸ்மைல் போட்டாலும் இன்சைட்டியே ஓடுதடி.